ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சுட சுட அப்படியே பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்கக்கூடிய சிக்கன் தொக்கு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்கீங்கல்ல, இந்த மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எப்பவும் போடுற மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய். இதில் பார்த்தீங்கன்னா நான் புதினா சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக கொத்தமல்லி மட்டும்தான் நான் இதில் சேர்க்க போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த தொக்கு டேஸ்ட் வரும். அதனால் புதினா சேர்க்காதீங்க. சேர்க்காமல் நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து இதை நல்லா எப்பவும் போல் பிரியாணிக்கு பண்ணுற மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணி வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே தேவையில்லாத மசாலா ஆட் பண்ண போகிறதே கிடையாது. அதனால் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்கு நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்கறத விட கிட்ஸுக்கு வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரும்போது கடைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி எப்பவும் போல் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே நான் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் பயங்கரமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் தக்காளி போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பாருங்கள். இது என்னோடய சிக்னேச்சர். எப்பயுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு மட்டும் நான் தொக்கு வர மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இஞ்சியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் இப்போதைக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு வேரியன்ட் ஆகும் இல்லையா? மற்ற ப்ராசஸ்லாம் பார்க்க பிரியாணி ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் நான் என்ன சேர்க்கலைன்னா புதினா சேர்க்கலை, தயிர் சேர்க்கலை, அப்புறம் பாஸ்மதி ரைஸும் சேர்க்கலை. ஏன்னா தொக்கு பிரியாணி டேஸ்ட்டே அதுதான். நீங்கள் பாஸ்மதி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வீட்டு அரிசி வச்சே பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸை விட வீட்டு அரிசியோ இல்லை சீரக சம்பாவோ சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாஸ்மதி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுட்ரும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. இந்த அளவுக்கு நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான் குட்டி குட்டி பீசஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் பெருசு பண்ணிக்கலாம். தொக்குக்கு எப்பவுமே சின்னதாக சேர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு கட்டிங்க்கும் டேஸ்ட்டுமே மாறும். அதனால் நான் சின்னதாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மசாலாலாம் அது கூட ஜெல்லாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே சொல்லுவாங்க சிக்கன் கூட தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக வரும் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. தயிரில் சிக்கன் சேர்த்து பண்ணுறதும் அது ஒரு வகையான டேஸ்ட்டு. நீங்கள் தயிர் இல்லாமல் சேர்த்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லைட்டாக தண்ணி விடுற அளவுக்கு குக் ஆனால் போதும். ஏன்னா குக்கிங் டைம் சிக்கனோடது 15 மினிட்ஸ் தான். ஸோ 10 மினிட்ஸ் நம்ம அரிசி சேர்க்கும் போதே வெந்துடும். அதனால் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சு லைட்டாக தண்ணி விட்டால் போதும். சிக்கன்லேருந்து அது ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருந்தாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் ஒரு வாட்டிக்கு 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே ஒரு சிக்கன் தொக்கு மாதிரி இருக்குது இல்லையா? இதுவே நல்ல தொக்கு மாதிரி வந்துடுச்சு. நான் அரிசி கழுவி அதுக்கு அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டு அரிசின்றதுனால என்னோடய அளவு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு மெஷர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்குங்க. அரிசி நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் தான் உப்பு மாறும். ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம்.
புதுசாக சமைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உப்பு வந்து கடைசியாக பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். அரிசியோடு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவு நம்ம தூக்கலாக தான் போடணும். அப்போ ரைஸ் வந்து நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு கரெக்டாக வந்துடும். மறுபடியும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால செக் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வெயிட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்ல விசிலும் வந்துடுச்சு. விசில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விசில் ஃபுல்லாக வந்து செகண்ட் விசில் வரும்போது நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி டேஸ்டியாக மாய்ஸ்சராக நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இதை விட டபுளாகவே வரும். இதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு போய் பிரியாணி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கவே மாட்டீங்க. ஏன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமலே அது அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ஸ்மெல்லாக பயங்கரமாக வீடு ஃபுல்லாக ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மாய்ஸ்சராக இருக்கிறதுனால ரைஸு ஒரு மாதிரி தனியாக ரஃப்பாக இல்லாமல் நல்லா பார்க்கும்போதே டெம்டாக இருக்கிற மாதிரியும் ரைஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பீஸுமே நல்லா வெந்து சாஃப்டாக இருந்தது. நான் கேர்டு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கேர்டு போட்டால் தான் சிக்கன் சாஃப்டாக வரணும்னு இல்லை. அது இல்லாமலே நம்ம தொக்கு பிரியாணி சிக்கன் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்சராக வந்திருக்கு. நான் இப்போ சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய்.